ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். நான் இன்னைக்கு உங்களோட பேச போகிற வெப் சீரிஸோட பேர் வந்து காட். இது 2025 ரிலீஸ் ஆன நெட்ஃப்ளிக்ஸ் சீரியஸு. இது ஸ்பானிஷ் சீரியஸு. இது வந்து ஒரு த்ரில்லர் டெலிவிஷன் சீரியஸ் அடாப்ஷன் ஆஃப் ஆர்லான் கோபன் அப்படின்றவங்கள எழுதின ஒரு நாவலுடைய இதே பேரில் எழுதின நாவலுடைய அடிப்படையில் எடுக்கப்பட்ட கதை. இதில் என்னென்னா, இங்கே வந்து நாயகி வந்து ஒரு பத்திரிகையாளர். அந்த பத்திரிகையாளருக்கு வந்து ஏற்கனவே ஒரு பெண் சோக கதை இருக்குது. இந்த பெண் சோக கதை என்னென்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு குடிகார பெண் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற பெண் வந்து கார் ஏற்றி கொண்டுடுறாங்க. அதில் ஹஸ்பண்ட் இல்லை, அவங்களுக்கு வயசு வந்த பையன் இருக்காங்க. இப்போது அவங்களுடைய ஒரு சேனல் ஒன்று இருக்குது, பத்திரிகையில் சேனல் இருக்குது. அந்த சேனல் வந்து நிறைய இந்த மாதிரியான குற்றவாளிகளை வந்து வீடியோவில் எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணி காட் அப்படின்ற ப்ரோக்ராம் மூலமாக அவங்க ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப நேர்மையான ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியான நேரத்தில் வந்து ஒரு தகவல் கிடைக்குதுன்னா, இளம் பெண்கள், அதாவது பள்ளிக்கு போகிற பெண்களை வந்து யாரோ ஒருத்தர் ஒரு கேம் மூலமா வயது முதிர்ந்த ஆட்கள் வந்து அவங்கள வந்து கூப்பிட்டு போய் செடியூஸ் பண்ணிட்டாங்க. அப்படி செடியூஸ் பண்ண ஆள் யாருன்னு தெரியாம ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. அந்த கேஸை விசாரிக்க போறாங்க. அதுக்கு யாருமே வந்து சரியான ஒத்துழைப்பு கொடுக்காம இருக்கிறாங்க. இப்போ இவங்களே ஒரு ஐடியா ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்குள்ள வந்து உள்ள அந்த கேமுக்குள்ள போக ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. கண்டுபிடிக்கும் போது ஒரு 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 ஆள் மேல சந்தேகம் வருது. அந்த ஆள் மேல ஒரு சந்தேகம் வந்ததுக்கு, இப்போ சந்தேகத்தை உருப்படியா மாற்றுறதுக்கான எல்லா சுச்சுவேஷனும் வந்ததுக்கு அப்புறம் அவரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்போஸ் பண்ணும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, இந்த சம்மந்தம் இல்லாத விஷயத்தை நீங்கள் தேவையில்லாமல் என்னை வந்து முதல்ல அந்த வீடியோ எடுங்கன்னு சொல்கிறாரு. கேட்கல. ஒரு கட்டத்தில் வந்து அவர் வந்து தப்பி ஓட வேண்டிய சுச்சுவேஷன் ஆகுது. தப்பி ஓட வேண்டிய சுச்சுவேஷன் ஆகும்பொழுது இப்போ வந்து உண்மையான குற்றவாளி வேற ஒருத்தன் இருக்கான்னு தெரிய வருது. இப்போ அதை தேடிட்டு போகும்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன நடக்குது, நிஜமாவே வந்து முதல்ல போன ஆள் வந்து குற்றவாளி தானா, இல்லை அந்த பெண்களை வந்து பண்ணுறது யாரு, இப்படியான விஷயங்கள் வந்து பல விஷயங்கள் இந்த சீரீஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அந்த சீரியஸ் வந்து ஒரு ஸ்லோ பர்ன் சீரியஸ் தான். இது வந்து பரபரப்பாக ஓடக்கூடிய சீரியஸ்லாம் கிடையாது. ஏன்னா வந்து ஒரு ஒரு பெண் இன்வெஸ்டிகேட் பண்ணுற சீரியஸ், அதுவும் பத்திரிகையாளர், அதுக்கான லிமிடேஷன் இருக்குது. அந்த லிமிடேஷனோடைய கொஞ்சம் வந்து சில விஷயங்கள் சினிமாட்டிக்காக கொஞ்சம் நாவல் எழுதுகிற விஷயங்களாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரியாக போயிருந்தாலும் கூட இந்த விசாரணையே வந்து கொஞ்சம் ஸ்லோ பர்னாக தான் இருக்குது எல்லாமே. ஸோ அந்த ஸ்லோ பர்னாக இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி இந்த கிளைமேக்ஸ் வரும்போது என்ன மாதிரியான நமக்கான அனுபவம் கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இந்த சீரியஸ் வந்து ஒரு இன்டென்ஸான ஒரு வெப் சீரியஸாக தான் வந்திருக்கு. இந்த சீரியஸ் நீங்கள் வந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம ஊரில் இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ரொம்ப நிறைய கனெக்ட் ஆகும். அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிந்தி கலாச்சாரம் சொல்லிட்டு ஒரு கலாச்சாரம் வந்து இப்போ இந்த இளைஞர்கள்கிட்ட வந்து பார்ட்டி நடத்தக்கூடிய இளைஞர்கள்கிட்ட பிந்தி கலாச்சாரம் ஒரு கலாச்சாரம் வந்து இது ஒரு இன்ட்யூஸ் ஆயிருக்கு. அந்த பிந்தி கலாச்சாரத்துக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்ன அப்படின்றது ஒரு கதை இருக்குது அதில். ஸோ இப்படி பல விஷயங்கள் இதில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் ஆஃப் வியூலாம் நிறைய இருக்குது. ஸோ இந்த சீரியஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.